السلام عليكم ورحمة الله وبركاته. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவருமாகிய அல்லாஹ்வுடைய மாபெரும் பேரவர்களால் அருள் போகும் ஃபஜ்ருடைய சுபூத்துலைக்கு பிறகு நாம் அறிந்து கொள்ள வேண்டிய இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய செய்தியாக அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் பல்வேறு விஷயங்களுக்கு இஸ்லாம் வழிகாட்டக்கூடிய ஒரு நிகழ்வை பார்க்கின்றோம். அல்லாஹ்வுடைய மார்க்கம் அம்மான இஸ்லாத்தில் மனிதன் பிறப்பு முதல் இறப்பு வரைக்கும் உண்டான எல்லா விவகாரத்தை பற்றி அட்டைக்கு வட்ட வர எல்லாத்தையும் பற்றி இஸ்லாம் சொல்லித்தரக்கூடிய விஷயத்தை பார்க்கிறோம். உமது இறைவன் எதையும் மறப்பவன் அல்ல, மறதிக்குரியவன் அல்ல. மனித வாழ்வுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் இறைவன் சொல்லித் தருகிறான். அதில் ஒன்று அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் நமக்கு இந்த ஆலோசனை சொல்லக்கூடிய விவகாரம், மஷூரா என்று சொல்வார்கள். மஷூரா என்று சொல்லக்கூடிய இந்த ஆலோசனை தத்துவத்தை ஆலோசனை செய்யக்கூடிய இந்த விவகார விஷயமாக அதனுடைய நிகழ்வை இஸ்லாம் நமக்கு சொல்கிறது. அந்த மஷூரா என்பது உலகத்தில் எல்லாருக்குமே உரிய ஒரு மஷூரா செய்வது குடும்பத்தில் செய்யக்கூடிய மஷூரான்னு ஒரு நிலை இருக்கிறது. கணவன் மனைவி பிள்ளைகள் அமர்ந்து செய்யக்கூடிய ஒரு மஷூரா என்று சொல்லக்கூடிய சூழல் இருக்கிறது. ஒரு முதலாளி தன்னுடைய முதலீடு சம்பந்தமான முறையில் வியாபாரம் செய்யக்கூடிய விவகாரத்தில் தன்னுடைய பணியாட்களை அழைத்து வைத்து கொண்டு அங்கே ஒரு மஷூரா ஆலோசனை, அதை கடையை மேம்படுத்தக்கூடியது, வியாபாரிகள் வரக்கூடிய கஸ்டமர்கிட்ட எப்படி நடக்கணும், ஒழுங்குகள், அது எல்லா விவகாரத்துலையுமே அது குடும்ப மஷூராவாக இருக்கட்டும், தொழில் சார்ந்த மஷூராவாக இருக்கட்டும், நிர்வாகம் பள்ளியாசல் நிர்வாகம் சார்ந்த மஷூராவாக இருக்கட்டும், ஆலோசனை பள்ளியாச சம்பந்தமான விவகாரம் பேசும்போது அங்கே உள்ள தலைவர்கள் நிர்வாகிகள் எல்லாம் அமர்ந்திருந்து பேசக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு மஷூராவாக இருக்கட்டும். ஒரு நாட்டை மேனேஜ்மெண்ட் பண்ணுறானே அது ஒரு மஷூரா. அது என்ன மஷூரா? ஒவ்வொரு தடவையும் 6 மாதத்துக்கு ஒரு தடவை, 3 மாதத்துக்கு ஒரு தடவை தேவைக்கு ஏற்ப என்ன செய்வாங்க என்று சொன்னால், தேவைக்கு ஏற்ப சட்டமன்றத்தை கூட்டுறாங்க. அது என்ன அர்த்தம்? ஒவ்வொரு அரசுகளும் தமிழக அரசு, ஆந்திர அரசு, கேரளா அரசு எல்லாம் சட்டமன்றம் தொடர்ந்து சட்டமன்றத்தை கூட்டுறாங்கன்னா அது மசூரா. அதுபோல் அங்கே ஆலோசனை கருத்து கேட்டு சில திட்டங்களை அறிவிக்க போகிறோம் அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி பார்க்கிறோம். அப்போ அதுபோல் அரசியல் சார்ந்த சட்டமன்றம் கூடுகிறது என்றாலே மசூரா போடுறான்னு அர்த்தம். நாடாளுமன்றம் கூடுகிறதும்மா நாடாளுமன்ற மசூரா. இந்த ஐநா சபை கூடுதும்மா ஐநா சபைக்கு அந்த மசூரா. அந்த மாதிரி பார்க்குறோம். உலகளாவிய மசூராக்கள் இப்படிலாம் பல மசூராக்கள் இருக்கிறது. இந்த மசூராக்களில் குடும்பத்திலேயே மசூரா போடக்கூடியவராக இருக்கும். எப்படி எதுக்கு போடுவோம்? நம்ம பெத்த பிள்ளை திருமணம் செய்யணும், முடிச்சு வைக்கணும், ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை, அந்த விவகாரம் என்ன செய்வோம்? மசூரா போடக்கூடிய விஷயத்த குடும்ப ஆலோசனை, ஒரு தொழிலை 2 தொழிலை ஆக்குவதில் குடும்ப ஆலோசனை, அடுத்த தொழில் பின்னடைவில் இருக்குது, என்னம்மா செய்யணும், கொண்டாடிட்ட கேட்பான், பிள்ளைகிட்ட கேட்பான். இப்படி பல மசூராக்கள் இருக்கக்கூடிய விவகாரத்தை பார்க்குறோம். இந்த விவகாரத்தில் மசூராவுடைய ஒழுங்குகளை இஸ்லாம் சொல்கிறது. உலகத்தில் எல்லா விவகாரத்திலையுமே அந்த ஆலோசனை என்பது இருக்கிறது. அது மார்க்க நமக்கு சொல்லுது. இன்றைக்கு அந்த மசூராவுக்கு முதல்ல நான் உங்களோடு பேசுகிறேன். பணி செய்யக்கூடிய இடத்துல தஞ்சை கோவிலூரில் நம்ம தௌஹீத் ஏகத்துவ பள்ளியில் மஸ்ஜித் சலாம் ஏகத்துவ கொள்கையில் இயங்கக்கூடிய பள்ளியில் உங்களோடும் போய் பேசுகிறேன். சமூக வலைதளங்களையும் இது பார்க்கப்படுகிறது. நீங்கள் 4 பேர் 3 பேர் உட்காருங்க. சமூக வலைதளங்களில் நூற்றுக்கணக்கான பேர் பார்ப்போம். ஒரு இடத்துல 15,000 பேர்லாம் பார்த்துருக்குறாங்க ரமலானுடைய உரையில் பேசும்பொழுது. இது புகழுக்கு இதுக்கு சொல்ல வரல. இந்த செய்தி தனியாக உட்காந்து ஒரு பேருக்கு சொல்லும்போது கூச்சமாக இருக்கும், இன்னும் யாரும் இல்லைங்கிற மாதிரி போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். இப்படி வலைதளங்களில் போகும்பொழுது ஒரு ஆள் 2 ஆள் 10 பேர் இருக்கிற இடத்துல அல்லாஹ்வுடைய அருளால் நூற்றுக்கணக்கான மக்கள் பார்க்கும்போது நன்மை நமக்கு கிடைக்கிறோம். நான் ஒரு ஆய்வு பண்ணி குரானை ஓதி படித்து
என்ன செய்கிறேன், ஹதீஸ் ஆய்வு பண்ணி குரானை படித்து சிந்தித்து உங்களுக்கு சொல்லும் பொழுது எனக்கு நன்மை, கேட்குறவங்களுக்கு நன்மை. அதனால் வந்துக்கிட்டு நம்ம இந்த செய்தியை நம்ம சொல்கிறோம் மார்க்கத்தில். அந்த அது போல் சொல்லுவதற்கு எனக்கு தான் காரணம். அதனால் வேறு தற்பெருமைக்கெல்லாம் இல்லை, தற்பெருமை அவசியமும் இல்லை. மறுமைக்குள் தான் ஒரு முஸ்லீமுக்கு இலக்கு. அவர் உலகத்தில் அவர் பாராட்டணும், இவருக்காக பாராட்டணும், அந்த நோயை குறிக்கக்கூடாது. இன்னும் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ அதனால் மசூராவை பொறுத்த வரைக்கும் அதில் முதல்ல வந்து டைம் அவ்வளோ முக்கியம். நம்ம ஒரு மசூரா பேசுகிறோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டால் எப்போ துவங்குறோம், எப்போ முடிக்கிறோம், அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். மசூரான்னு பேசுவாங்க பார்க்கணும். இயக்கங்களில் பல இயக்கங்கள், இஸ்லாமிய இயக்கங்களில் பேசும் மாநில சங்கமோ ட்ரஸ்டோ பிரயாசல்லையோ மசூராக்களை போட்டு மசூரான்னு உட்காந்தாங்க. நம்ம சுகுவுக்கு போகிற உட்காந்து 8 மணி வரைக்கும் ஓடும். அப்போ அந்த மாதிரி இது மசூரா கிடையாது. அந்த மாதிரி மசூராக்களை பொறுத்த வரைக்கும் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் அந்த மாதிரி மகளிர் இஷாக்கு பிறகு 1 நைட்டு இஷா 9 மணிக்கு வைப்பாங்க. பழைய இஸ்லாமிய இயக்கங்களில் தௌஹீதை பேசக்கூடிய இயக்கங்களில் இஷாக்கு பிறகு 8:30 மணிக்கு மசூரா கூடும். எல்லா நிர்வாகிகளும் வாங்கின அழைக்கப்படும். நிர்வாகி 8:30 மணியில் இருந்து பார்த்தோம்னு சொன்னால் 8:30 மணிக்கு ஃபிக்ஸ்டு டைம் ஆரம்பிக்க மாட்டான். இது தெரியும். 8:30 மணின்னு சொன்னால் 9 மணி ஆகும், 9:30 ஆகும். இது மணிக்கணக்காக நைட்டு 12 மணி வரைக்கும் ஓடும், அல்லது 11:30 மணி வரைக்கும். இது மசூரா கிடையாது. அவங்க பேச வேண்டிய விஷயம் பேசப்படலை. மசூரா என்பது வந்து பேச வேண்டிய விஷயத்த அந்த டாபிக் வெளியே போயிடக்கூடாது. மசூரா கூட்டுறோம்னு சொன்னால் உட்கார்ந்து பேசுகிறோம். இது முக்கியமான செயல்திட்டத்தை அறிவிப்பதற்காண்டி பேசுகிறோம், ஒரு காரியத்தை நடைமுறைப்படுத்துவதற்காண்டி. இதில் மசூராக்களை பொறுத்த வரைக்கும் மணிக்கணக்காக இருக்கக்கூடிய மசூராவும் தப்பு. டெய்லியுமே மசூரா போடக்கூடிய அது ஒரு நோயாக போயிடும், மனநோயாக போயிடும். ஒரு ஊர் இருக்குது, தெரிய இருக்குதுன்னு சொன்னால் டெய்லியுமே மசூரா போகுது. என்ன பேச பெரிய கலெக்டர் பெரிய ஒரு ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறோமா? அப்போ ஒரு மசூரா என்பது தேவைக்கு போடணும். வாரத்தில் ஒரு முறை, மாதத்தில் 2 முறை, 3 தேவைக்கு அப்படி போடும் பொழுது அதில் வந்துக்கிட்டு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டால் அதில் பர்டிகுலர் முக்கியம், டைம் முக்கியம். இந்த டைமில் ஆரம்பிக்க போகணும், எல்லாரும் வந்து எல்லாம் நிர்வாகி வந்துடணும். முடிக்கிறத கணக்கு வச்சுக்கிறோம். ஒரு மணி நேரம் போட போகிறோன்னா 1 மணி நேரத்தில் முடிக்கணும். இந்த மசூரா 1/2 மணி நேரம் அஜெண்டாவை சொல்லிடணும். மசூராவுக்கு வந்து ஃபோன் போது நிர்வாகிகளுக்கு என்ன செய்யணும் இதை கேட்பாரு, அல்லது பழையாச போர்டில் எழுதி போட்டுக்கணும். இந்த மசூரானா இந்த ஆலோசனை வந்து இந்த சம்மந்தமாக நடக்குது, திருமண வரதட்சணை ஒழிப்பு சம்மந்தமாக நடக்குது, பழையாச கட்டுமான பணியை விரிவுபடுத்தி பழையாச வசூலுக்கான இந்த மசூரா நடக்குது. இந்த மசூரா நம்ம வந்து அநீதியை எதிர்த்து நடத்த போகிறோம். நம்மளை வந்து அரசு பயங்கரவாதம், முஸ்லீம்களை கட்டுரையம் பண்ணுறாங்க, அநியாயம் அக்கிரமம், முஸ்லீம்கள் வந்து வன்முறைகளை கட்டவிழ்த்துக்கிறாங்க, நம்ம உரிமைகளை பறிக்கிறார்கள் என்று ஏதாவது ஒரு விஷயம் இந்த மாதிரி சமூகத்திற்காண்டி நம்ம மசூரா இஸ்லாமியர்கள் வந்து அடக்குமுறை ஒடுக்குமுறை செய்வதற்காண்டி புது மசோதா கொண்டு வர்றாங்க நாடாளுமன்றத்தில். அதை எதிர்த்து இந்த மசூரா போட போகிறோம் இப்படின்னு மசூராவுடைய ஹெட்டிங் தலைப்பு அறிவிச்சிடணும். என்னமோ ஃபோன் பண்ணி கேட்பாரு, என்னத்துக்கு போடுறாங்க எனக்கு தெரியல, எந்த ஒரு நிர்வாகி சொல்லுவார், அவருக்கு அப்படி இருக்கக்கூடாது. அப்போ எதை பற்றி பேச போகிறோமோ அதை நம்ம சொல்லிடணும், அறிவிச்சிடணும். அப்படி அறிவிச்சிட்டோம்னு சொன்னால் வந்துடுவாங்க. இதை பற்றி பேச போகிறாங்க, இந்த பள்ளியாச வளர்ச்சி அழைப்பு பணி வீரியப்படுத்துவதற்காண்டி மார்க்கம் சரியாக போச்சு, நம்ம நினைச்ச மாதிரி சென்றடையலை, இன்னென்ன ஊரில் என்னென்ன பகுதியில் வந்து பிரதட்சணை வட்டி அது இதுன்னு காரணமாக இருக்குது, எல்லாம் இணைகரிக்கக்கூடிய குடிமாற கூடு சந்தன கூடு அது இது கந்தறி விளையாண்டு இருக்கிறாங்க, நரகத்துக்கு போகிறாங்க. அதை அவங்க தப்பி அவங்கள வந்து அதை விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காண்டி அதான் தப்புப்பா, சொர்க்கத்துக்கு போகக்கூடிய வேலை எல்லாம் மட்டும் வணங்கு, நரகத்துக்கு போயிடாது என்று சொல்வதற்கான அழைப்பு பணி விரியப்படுத்த இப்படின்னு மசூராக்களை பொறுத்தவரைக்கும் என்ன செய்யணும், ஹெட்டிங் அஜெண்டாவை கையில் எடுக்கிறோம். அந்த நிலைப்பாட்டை வந்து ஹெட்டிங் நம்ம சொல்லிட்டோம்னா வந்துடுவாங்க மக்கள். இதுக்காண்டி இந்த இது மசூராக்களில் வந்து என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டால் ஒரு நிர்வாகிகள் மட்டும் கலந்து கொள்ளக்கூடிய மசூராவை அதை அறிவிக்கணும். ஊர் மக்களாக கலந்துக்கிறன்னு இருக்குதா அந்த ஆலோசனை, ஊர் மக்கள் எல்லாரும் வந்து ஜமாத்தில் கலந்துக்கிறலாம், ஆலோசனை சொல்லலாம், இப்படின்னு அந்த அஜெண்டாக்களை ஹெட்டிங் அறிவிக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த டைம் முக்கியம் என்பதை புரிந்து கொள்ளும். மசூராவை கூட்டி விட்டு என்ன செய்வாங்க, அது பேச முடியல, பேசாமல் சம்மந்தமே எல்லாம் பேசிகிட்டு இருப்போம். அதுக்கு தான் டைம் இருக்குது. இப்போ நீங்கள் அதை விட்டு சரி என்னத்தை பேச அது பேச வேண்டியதானே, ஆலோசனைக்கு வந்து விட்டு அதை காது கொடுத்து கேட்கணும். பாதி பேர் தனியாக பேசுவாங்க, பாதி அங்கிட்டு பேசுவாங்க. இது கூட அது மசூரா கிடையாது. மசூரா பேசும் பொழுது தலைவர் ஆரம்பிப்பார், அதை தொடர்ந்து செய்திகள் பரிமாறப்படும். அது குறிப்பிட்ட டைமில் முடிக்கணும். தேவையான டாபிக் வெளியே போயிடக்கூடாது. தாவா பண்ணி வீரியப்படுத்த பேசிக்கிட்டு இருக்கும்போது வேறு செய்திக்கு போயிடக்கூடாது. பழையாச கட்டுமான பணி அங்கே அதை பேசக்கூடாது. தாவா பணிக்கு நீ கூப்பிட்டீங்கன்னு சொன்னால் இந்த பழையாச கட்டுமான அவர் அவ்வளோ இவ்வளோ ரூபா தவறாரு அது பேசக்கூடாது.
அதனால் அவர் எதை பேசுவோம், எந்த மசூராவோட எதை நம்ம பேசுவோம் திட்டமிட்டோமோ அந்த செய்திட்டு வெளியில் போயிட்டா வேஸ்ட்டாக போயிடும். அப்போ நேரம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் சகர் வரைக்கும் பேசுவோம். இஷாவுடைய இஷாவுக்கு பிறகு ஆரம்பித்த பிறகு சகர் வரைக்கெல்லாம் சில ஊர்களில் மசூரா அடிக்கடி பண்ணுவேன். அந்த மாதிரி அரசியல் மசூரா கூட்டம் மாதிரிலாம் அப்படி இருக்கக்கூடாது. தேவைக்கு பேசணும், அழகான உங்களை கருத்தை சொல்லணும், இறுதியில் தலைவர் முடிவு அறிவிக்கணும். இப்படிலாம் மசூராக்கள் செய்தி வந்திருக்குது, நீங்கள் இந்த கருத்தை சொன்னீங்க, இந்த மாதிரி இப்படி நடத்துவதற்கு கூடாது, இந்த மாதிரி நடத்தணும்னு சொன்னால் அது பாதிப்பு வரும், இதில் பாதகம் அதிகம் இருக்குது, சாதகம் இல்லை, இன்னும் இப்படி செய்தால் இதில் நமக்கு அனுகூலங்கள் இருக்கிறது, நமக்கு கரெக்டாக இந்த செயல் திட்டங்கள் சரி அமையும்னு சொல்லி மசூராக்குடைய கருத்துக்களை எல்லாம் உள்வாங்கி விட்டு முடிவை தலைவர் அறிவிப்பது தான் மசூரா என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இதை கவனத்தில் வைக்க நல்லா குரானில் சொல்லி காட்டுறான். டைம் முக்கியம். எவ்வளவோ ஊர்களில் இஸ்லாமிய அமைப்பு தான் தௌஹீதை பேசக்கூடியவன் தான் அங்கே உட்காந்து பேச வேண்டியதை பேசாமல் சுத்திர விட்டுருவான். அப்போ தேவை பேசிக்கொண்டு மசூராவாக 2 மணி நேரம் 5 மணி நேரம் 3 மணி நேரம் ஆயிடுச்சுன்னு சொன்னால் அடுத்த மசூராவுக்கு வரமாட்டான். இங்கே போக மாட்டேங்குது, போனோம்னா இழுத்தடிப்பாங்க. அப்படி இதை கவனத்தில் வைத்துக் கொள்ள வேணும். நேரம் 5 வாட்டியும் முடிக்கணும். 1/2 மணி நேரத்தில் முடிச்சிடும் உட்காருங்க, அதே முடிக்கணும். 1 மணி நேரத்தில் முடிக்கணும். இது கவனமாக இருக்கு. நம்மளை மீது 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா அது பிரச்சனை இல்லை. 1/2 மணி நேரம் 35 நிமிஷம் போனால் தப்பு கிடையாது. 1.5 மணி நேரம் போயிட்டா 35 நிமிஷம் முடிஞ்சா பிரச்சனை. 1.5 மணி நேரம் ஆக்கலாம் 1/2 மணி நேரம்னு சொல்லிட்டு அதை கவனமாக நேரம் முக்கியம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா குரானை சொல்லி காட்டுறோம். 3வது அத்தியாயத்தினுடைய 159வது இறைவசனம். ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லின்தலஹு வலவ் குன்த ஃபல்லன் கலீலல் கல்பி லன் ஃபல்லு மின் ஹவ்லிக ஃபஃபு அன்ஹும் வஸ்தக்ஃபிர் லஹும் வஷாவிர்ஹும் ஃபில் அம்ர் ஃபஇதா அஸம்த ஃபதவக்கல் அலல்லாஹ் இன்னல்லாஹ யுஹிப்புல் முத்தவக்கிலீன். முஹம்மதே 3வது அத்தியாயத்தினுடைய 159வது இறைவசனம். முஹம்மதே, அல்லாஹ்வின் அருளின் காரணமாகவே இந்த சஹாபாக்களிடத்தில் அவரிடத்திலே நீ நளினமாக நீ நடந்து கொள்கிறீர். நபியே, நீர் முரட்டுத்தனம் உடையவராகவும் கடினமான உள்ளம் உடையவராகவும் நீ இருந்திருந்தார் அவர்கள் உண்மை விட்டு எப்பவே ஓடி இருப்பார்கள். எல்லாம் சொல்லிட்டான். அவர்களை மன்னிப்பீராக, அவர்களுக்காக பாவமன்னிப்பு தருவீராக சொல்லிதான் ரசூலுல்லாஹ்வுடைய பெருந்தன்மை, ரசூலுல்லாஹ்வுடைய நற்குணங்கள், அவங்களுடைய அல்லாஹ்வுடைய தூதருடைய மேன்மையை பற்றி எல்லாம் பேசி சொல்லிட்டாருன்னா வஷாவிர்ஹும் ஃபில் அம்ர் ஃபஃபு அன்ஹும் வஸ்தக்ஃபிர் லஹும் அவங்களுக்காக மன்னிப்பு கேட்பீராக சொல்லிட்டு வஷாவிர்ஹும் ஃபில் அம்ர். நபியே, நீ காரியங்களில் அவர்களோடு ஆலோசனை செய்வீராக, உறுதியான முடிவு செய்துவிட்டார். ஃபைதா அஸம்த ஃபதவக்கல் அலல்லாஹ் இன்னல்லாஹ யுஹிப்புல் முத்தவக்கிலீன். உறுதியான முடிவு செய்துவிட்டார், மசூராவை போட்டு உறுதியான முடிவு செய்துவிட்டால் அல்லாஹ்வை சார்ந்திருப்பீராக, அல்லாஹ் தன்னை சார்ந்திருப்போரை அல்லாஹ் நேசிக்கிறான் என்று சொல்லி அல்லாஹ் சொல்றான். மசூராவில் முடிவெடுக்கப்பட்டு விட்டது என்று சொன்னால் அவன் மனக்குழப்பத்துக்கு மனநோய்க்கு உள்ளாக இருக்கக்கூடாது, செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படின்னு அவன் முடிவெடுத்துட்டியா இல்லாமல் பார்த்தபடி செஞ்சிடணும் புரிந்து கொள்ள வேணும். அவன் மசூரா என்பது நல்ல விஷயத்துக்கு தான் போகணும். இதை கவனம் மனசில் வச்சுக்கணும். கொலை செய்கிறது, கொள்ளை அடிக்கிறது, ஊரை கொள்ளை அடிக்கிறதுக்கு அந்த மாதிரி விஷயத்தில் 4 பேர் கொலை செய்வதற்கு அந்த மாதிரி ஒரு கெட்ட விஷயத்துக்கு மசூரா கிடையாது. அடுத்தவன் பாதிப்பு ஏற்படும் நல்ல விஷயத்துக்காக தான் ஆலோசனை விஷயங்களில் கையாள வேண்டும் என்று மார்க்க நமக்கு சொல்லுது. கெட்ட விஷயத்துக்கு மசூரா போட்டானா நரகத்துக்கு கொலிக்கட்டையாக போயிடுவான் என்று புரிந்து கொள்ள வேண்டும். அதுபோல் மசூரா விஷயமாக அல்லாஹ் தான் சொல்கிறான். நபியே, அவங்களோட ஆலோசனை செய். அது முகமது பெரிய ஆட்சியாளர், மாமல்ல, சக்கரவர்த்தி தான், பெரிய அல்லாஹ்வுடைய தூதர் தான். அவங்களுக்கு போட்ட உத்தரவு என்ன? அது வஷாவிர்ஹும் ஃபில் அம்ர். நபியே, நீங்கள் அவர்களோடு சேர்ந்து ஆலோசனை செய்கிறாங்க. ஆலோசனை பண்ணாங்க. பல யுத்தங்கள் என்ன போர் தெரியாமல் இருந்தது, போர் நடக்க போது தெரிஞ்ச பிறகு ஆலோசனை பண்ணாங்க என்பதை பார்க்கிறோம். பல விஷயத்துக்காக என்பதை பார்க்கணும்னு சொன்னால் ஹிஜ்ரத் பண்ணி வர்றாங்க. வந்தப்போ அதுக்கு என்ன உங்களுக்கு காரணம் காட்டுது? மக்காவில் இருந்து மதீனாவுக்கு வந்த பிறகு அது ஒரு மசூரா ஆலோசனை பண்ணி அவருக்கு பிரிச்சு அனுப்ப, இந்த சஹாபி அங்கே போ, இந்த சஹாபி இங்கே வான்னு சொல்லி மக்காவில் உள்ளவங்க மதீனாவில் உள்ள சஹாபாக்களோடு அன்சாரிகளோடு பிரித்து கொடுத்தார்கள் என்று சொன்னால் அதெல்லாம் மசூரா தான். நீ பார்க்கணும், எங்கே புரிந்து கொள்ள வேண்டும். இறுதியாக செய்தி என்னென்னா அதே குரான் நல்லா சொல்லலாம். ரசூலுல்லாஹ்க்கு மட்டும் இல்லை, பல விவகாரங்களை பற்றி மசூராக்கள் எல்லாம் பேசும்போது சுலைமான் நபி விஷயமா அந்த அரபி என்ன செய்கிறார்? சுலைமான் நபி விவகாரமாக அந்த சபா நாட்டு அரசு அவங்க சுலைமான் நபியோட ஆட்சி காலத்தில் ஒரு மசூரா நடக்குது. இவர் ஏகத்துவத்துக்கு வாங்கி அழைப்பு கொடுக்குறாரு. சுலைமான் நபி கடிதம் எழுதுறாரு.
எழுதி இஸ்லாத்தில் வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு நபி சுலைமான் பக்கத்து நாட்டில் அரசி அவளுக்கு என்ன செய்யறாங்க, கடிதம் எழுதி இஸ்லாத்தில் வரும்போது அழைப்பு கொடுக்கும் பொழுது அதை நல்லா பேசுறான். 27வது அத்தியாயத்தில் 29வது இறைவசனம், காலத்திய ஐயுகள் மனவு இன்னி உள்கிய இளைய கிதாபும் கரியும், திரும்புவர்களே என்னிடத்திலே மகத்வமிக்க கடிதம் ஒன்று போடப்பட்டுள்ளது என்று அவர் கூறினார். இன்னகு சுலைமான இன்னகு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்லாஹ் தஅலு அலைய வஅத்தூனி முஸ்லிமீன், அது சுலைமானிடமிருந்து வந்துள்ளது. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்வின் பெயரால் என்னை மிகைக்க நினைக்காதீர்கள், கட்டுப்பட்டவராக இந்த வாரில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று அது எழுதப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு பிரமுகர்களை அழைத்து வச்சு சபா நாட்டு அழகி எல்லாரையும் கேட்குறேன். அப்போ நான் தான் சக்கரை ஓட்டிங்கலாம் இல்லை, கூப்பிட்டு கேட்குறேன். இப்போ பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி செய்தி போனால் சொல்லி காட்டுறான். அவள் கூட மசோலா கேட்குறான், என்ன சொல்ல போறேன்னு எப்படி கேட்குறான். 2032 கால யா ஐயுகள் மலவு அஃப்தூனி ஃபி அம்ரி மா குந்து காத்தியத்தன் அம்ரன் ஹத்தா தஷ்வதூன் கேட்குறான். வந்துக்கிட்டு சபையோர்களே என்னுடைய விஷயமாக முடிவு கூறுங்கள், ஆலோசனை சொல்லுங்கள். நீங்கள் ஆலோசனை கூறாத வரையில் நான் எந்த காரியத்தையுமே முடிவு செய்பவளாக இல்லை என்று அவள் கூறினார். காலும் இவங்க சொல்றாங்க சபையோர்கள் 27:33 காலும் நகுன உழு கூவத்தி உழு பாஷி ஷதீத் வல் அமுரி இலைக்கு ஃபன்னுரி மாதா தாமுரியும், நாம் வலிமை மிக்கவராகவும் கடுமையாக போரிடும் திறன் உடையவராகவும், நாம் வலிமை மிக்கவராகவும் கடுமையாக போரிடக்கூடிய திறன் உடையவராகவும் இருக்கின்றோம். அதிகாரம் உள்ளத்திலே உள்ளது அரசிய, எனவே என்ன கட்டளையிடுவது என்பதை யோசித்து முடிவெடுக்கிறாங்க. சுலைமான் அடிப்போமா, தூக்கி போட்டு மிதிப்போமா, போர் செய்வோமா, அதெல்லாம் சொல்றாங்க. நீ தான் அதிகாரம் இருக்குது, இராணுவ பலம் இருக்குது, குதிரை பலம் இருக்குது, பச்சையாளர்கள் என்றாலே யானைப்படை குதிரைப்படை எல்லாம் இருக்குதுன்னு சொல்றாங்க. சொல்லும்போது அவன் சொல்றான், அதெல்லாம் போய் சொல்றான். 27:34-35 காலம் இன்னல் முழுக்க இதா தகலு கரியத்தன் அப்சதுஹா வஜஅலு ஐஸத அஹ்லிஹா இல்லத்தன் வகதாலிக யஃபலூன் வஇன்னி முர்சிலத்துன் இலைஹிம் பிஹதியத்தின் ஃபநாயிரத்துன் பிம எர்ஜிஉல் முர்சலூன். மன்னர்கள் ஒரு ஊரில் வஇன்னி முர்சிலத்துன் இலைஹிம் பிஹதியத்தின் ஃபநாயிரத்துன் பிம எர்ஜிஉல் முர்சலூன். மன்னர்கள் ஒரு ஊரில் நுழைந்தால் அதை பாழாக்குவார்கள், ஊராரின் மதிப்பு மிக்கவர்களை இழிந்தோராக ஆக்குவார்கள். குட்டிச்ச போர் செஞ்சுட்டு போய் என்ன செஞ்சிருவாங்க, பொம்பளையெல்லாம் தூக்கி போயிடுவாங்க. அந்த மாதிரி சொல்றாங்க, மன்னர்கள் ஒரு ஊரில் நுழைந்தால் அதை பாழாக்குவார்கள், அவ்வூராரின் மதிப்பு மிக்கவர்களை இழிந்தோராக ஆக்குவார்கள். இப்படிதான் செய்வார்கள். நான் அவரிடத்திலே ஒரு அன்பளிப்பை அனுப்புகிறேன், அனுப்பப்பட்டோர் என்ன முடிவுடன் திரும்புவார்கள் என கவனிக்கப் போகிறேன் என்றும் அவள் கூறினாள். மசோரா போட்ட பிறகு என்ன ஆகுது அப்படின்னு கேட்டேன். அப்போ மசோரா போட்ட பிறகு அவங்க கருத்து சொல்றாங்க, இப்போ ஒரு முடிவெடுத்து வச்சிருக்கிறார், நம்ம காசு பணத்தை கொடுத்து சுலைமான் கட்டுப்போறான்னு பார்ப்போம். சுலைமான் நபி அன்பளிப்பு போகுது, தூக்கி போட்டுறாங்க. இது யாருக்கு வேணும், உன் அன்பளிப்பை நீனே வச்சுக்க அப்படின்னு சொல்லி இஸ்லாத்தில் சொல்லி அனுப்புறாரு. இந்த விவகாரத்தை தான் சொல்றான். இப்படி இந்த வசனம் படிச்சு பாருங்க, வீட்டில் போய் 27வது அத்தியாயத்துடைய தொடர்ச்சியாக உள்ள இந்த வசனத்தை படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதனால மசூரா என்பது முக்கியமான ஒரு விஷயம். எல்லாருக்கும் யூசுப் நபி விஷயமா மசூரா நடந்திருக்கிறது. இப்படி பல மாதிரி பார்க்குற மசூரா முக்கியமான ஒரு விஷயம். இந்த மசூரா விவகாரத்தில் ஆலோசனை கேட்க ஒரு முடிவு அறிவிக்க வேண்டும். அது ஒரு நல்ல ஒரு பண்பு, விஷயம் கற்றுத்தரக்கூடிய ஒரு பண்பு. பேச வேண்டிய விஷயத்தை கரெக்டாக பேசணும். மசூராவில் இருந்து ஒன்று தேவையற்ற பேச்சுக்களை பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்த மேலே சொன்ன மாதிரி இந்த கவனத்தில் வச்சுக்கிறீங்க. பேசிக்கிட்டு 4 பேர் தனித்தனியாக பேசினா மசூரா இல்லை, தனித்தனி மசூராவாக போயிடும். 100,000 பேர் 50 பேர் கூட்டுற இடத்துல அங்கிட்ட 10 பேர் தனியாக பேசுகிறாங்க. மசூரா ஆரம்பித்த பிறகு அங்கிட்ட 10 பேர் தனியாக பேசுகிறாங்கன்னா அது கருத்தம் கிடையாது. அதனால காது கொடுத்து கேட்கணும், கருத்துக்கள் கேட்கணும், கருத்துக்களை சொல்லணும். ஃபஞ்சோட நேரம் குறிக்கப்பட்ட ஒன்று, ஏன்னா அது கவனத்தில் வச்சுக்கிறணும். இதை புரிஞ்சுக்கிறேன். சுப்பு கூட நான் பேசுகிறேன், 5 நிமிஷத்துல பேசுவேன், நேற்று 9 நிமிஷத்துல பேச முடிச்சேன். நீங்கள் மசூரா போடுறேன்ட்டு எங்கள் இருக்காடி, ஏன்னா செய்தி சொல்லணும் யாருமே இல்லை என்பதற்காண்டி 4 பேர் 3 பேர் 2 பேர் இருந்தால் இருக்கிறீங்க. பஜனுடைய நேரம் சரியான நேரம் என்பதற்கான செய்திகள் நம்ம சொல்கிறோம். இன்னைக்கு 3 நிமிஷம் பேச முடியும், 5 நிமிஷம் பேச முடியும், பேச தெரியாமல் இல்லை.
அரை மணி நேரம் 1 மணி நேரம் பேச தெரியும். இதை கவனத்தில் வைத்துக் கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், நம்ம எதை சொன்னோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய நன்மக்களாக ஒரு மசூராவுடைய திட்டத்தை எல்லாத்துலேயும் இஸ்லாம் வழிகாட்டுகிறது. அந்த அடிப்படையில் மசூராவை மார்க் அடிப்படை செஞ்சு பாருங்க. கூட்டணி 10 பேர் 5 பேர் 50 பேர் இல்லை, ஊரே திரண்டு வருவான். மசூரா எங்கே கூட மாட்டீங்களா, என்ன கூட மாட்டீங்களா, ஒன்று கூட மாட்டீங்களா என்று மசூரா பிடிச்சி இழுத்தம் சமூகத்தமாக இழுத்தம்னு சொன்னால் ஆள் வரமாட்டான். டெய்லியுமே மசூரா நோயை கொண்டு விட்டாலும் வரமாட்டான். கவனத்தை வைத்துக்கொண்டு தேவைக்கு ஏற்ப மசூராக்கள் போட்டு அல்லாஹ் சொன்ன மாதிரி குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் செயல்பட்டு மசூராவில் முடிவெடுத்து விட்டால் அல்லாஹ் மேலே பாரத்தை போட்டு நம்ம என்ன செய்யணும், காரியத்தை நிறைவு செஞ்சிடணும். அதுக்கு குழந்தைக்கூடாது. இது செஞ்ச குடும்பம் இப்படி செஞ்சு சரி வருமா, நம்ம 10 பேருக்கு கருத்தை சொல்லுவான், 20 பேர் வேறு கருத்தை சொல்லுவான். 10 பேர் சொன்ன கருத்து நடைமுறைக்கு வராது, 20 பேர் சொன்ன கருத்து நடைமுறைக்கு வந்துடும். இந்த 10 பேர் வேற மாதிரி முடிவெடுப்பான். நம்ம சொல்லி கேட்கலைங்க. மசூராவோட முடிவெடுத்து ஒரு காரியங்களை செய்யும்போது அல்லாஹ் நாளைனா சரியாகவும் இருக்கும், கை கூட செய்வான். கொஞ்சம் சொதக்கிடுச்சு, கை கூட செய்யாட்டி இந்த 10 பேர் வேற மாதிரி பேசலாம், பேசக்கூடாது. அன்றைக்கே சொன்னேன் இல்லைங்க, அந்த காரியத்தை செய்யாதீங்க, அடுத்து இனிமேல் பார்ப்போம் அப்படின்னு சொன்னேன்ல, நீங்கள் ஏன் செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி அப்படி பேசக்கூடாது. மசூராவோட இருந்தால் எல்லாருமே முடிவு கட்டுப்படணும். அப்போ அல்லாஹ் அந்த காரியத்தை முடிவெடுத்த பிறகு அதை கைகூடவும் செய்வான். கைகூட செய்யாமல் என்ன செய்வான், அல்லாஹ் தோல்வியில் வந்து முடிஞ்சால் நன்மைக்கு தான். அதனால் கைகூட செஞ்ச முடிவு அறிவிச்ச பிறகு கைகூட செஞ்சு அல்லாஹ் வெற்றியாக்கிட்டான்னு சொன்னால் ரெட்டை கூடி, தோல்வியாக்கிட்டான்னு வைங்க, அதுக்கு நம்ம எண்ணத்துக்கு தக்கவாறு கூடி இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டு மசூராவில் கலந்து கொண்டோம் என்று சொன்னால் அனைவரும் அதற்கு பொறுப்பாளி என்பதை உணர்ந்து கொண்டு அல்லாஹ் ரசூல் சொன்ன மாதிரி இன்ஷா அல்லாஹ் என்ன செய்யணும், மசூராவை முடிப்போம். இன்ஷா நாளை தினம் ஒரு செய்தி 2 செய்தியில் இன்ஷா அல்லாஹ் நாளை தினம் வந்துக்கிட்டு 8 நிமிஷம் 7 நிமிஷம் 9 நிமிஷம் தேவைக்கேற்ப, நாளை வெள்ளிக்கிழமை வரையா ஜும்மாவுடைய பயானெலாம் இருக்குது. அதனால் நாளைக்கு சின்ன செய்தியாக உரை முடிக்கப்படும் என்று சொல்லிக்கொண்டு இன்றைய சுபூ தொழுகையினுடைய பயானை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.